ஹாய் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹாலோட அமிலத்தன்மை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னாலே ஆசிடுக்கு டெஃபனிஷன் மொத்தம் 3 சயின்டிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஆர்கீனியஸ்னு ஒருத்தர் கொடுத்துருப்பாரு, ப்ரௌன்ஸ்டர்டுன்னு கொடுத்துருப்பாரு, நெக்ஸ்ட்டு லூயிஸ் கொடுத்துருப்பாரு. ஆர்கீனியஸ் கான்செப்ட் படி டொனேட் H + அயான் இன் சொல்யூஷன் அப்படிங்கிற வேர்டு இருக்கும். பட் அதுவே ப்ரௌன்ஸ்டட் என்ன சொல்லியிருப்பாருன்னா டொனேட் H + அயான், அவ்வளோதான். ஸோ அதுவே லூயிஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா அக்செப்ட் எ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். H+-ஐ கரைப்பானில் கொடுத்தா அது அமிலம். இதை சொன்னவர் ஆர்கீனியஸ். அதே H+ கொடுத்தா மட்டும் அது அமிலம்னு சொன்னவர் ப்ரௌன்ஸ்டட். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணோம். அதுவும் எத்தனை எலக்ட்ரானை? ஒரு ஜோடி எலக்ட்ரானை எதெல்லாம் வாங்குதோ அதெல்லாம் அமிலம். இதை சொன்னவர் லூயிஸ். ஸோ ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரௌன்ஸ்டட் கான்செப்ட் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ H+-ஐ டொனேட் பண்ணால் அது ஆசிட். அதையே பேஸ்ன்னு சொன்னால் H+-ஐ வாங்கணும். ஸோ டொனேட் H+னா ஆசிடு, அக்செப்ட் H+னா பேஸு. இது ப்ரௌன்ஸ்டட் கான்செப்ட் படி. ஓகேவா? இப்போ H+-ஐ கொடுத்தா ஆசிட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆசிடோட ஸ்ட்ரென்த் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக H+-ஐ கொடுக்குதோ அது ஸ்ட்ராங் ஆசிட், எது கொடுக்க டிலே பண்ணுதோ அது வீக் ஆசிட். இப்போ நீங்கள் கம்பேரிசனுக்கு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அஸ்டிக் ஆசிடையும் அதோடு சேர்ந்து HCl எடுத்துக்கலாம். இந்த ரெண்டில் எது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா HCl தான் ஸ்ட்ராங் ஆசிட். ஏன்னா இது ரொம்ப வேகமாக என்ன பண்ணிடும், H+-ஐ டொனேட் பண்ணிடும். ஆனால் அஸ்டிக் ஆசிட் H+-ஐ கொடுக்க டிலே பண்ணும். காரணம் இந்த CH3 குரூப், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஆசிட் எடுத்துக்கிறீங்க. அப்போ அந்த ஆசிடை கொண்டு போய் நீங்கள் வாட்டரில் போடுறீங்க, CH3COOH. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது எப்படி மாறும்? CH3CO- ஆகும், H+ ஆகும். ஓகேவா? இதே ஆல்கஹாலை பற்றி நம்ம பேசுறதுனால இங்கே நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கலாம், CH3CH2OH. ஸோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சோடியம் மெட்டல் போட போகிறேன். நீ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் H+-ஐ டொனேட் பண்ணால் தான் ஆசிட் அப்படின்னு. ஸோ அப்போ ஆல்கஹால் நீங்கள் 2 மோல் எடுத்துக்கோங்க, சோடியமும் 2 எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஆல்கஹாலுக்கு வீக் அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால தான் அது ஹைட்ரஜனை கொடுக்குது. ஸோ அதனால தான் இது ONAவாக மாறுது. அப்போ இந்த ஆல்கஹாலோட அசிடிட்டியை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா Ka அப்படிங்கிற வேல்யூஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஏங்கிறது அசிட், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதையே நீங்கள் எடுத்துக்கிட்டு இதுக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போ இதை வச்சுக்கிறோமே, இதுனா உங்களுக்கு அழகாக புரியும். இதை எடுத்துகிட்டு நீங்கள் Ka வேல்யூ எழுத போகிறீங்க. எப்போவுமே Ka எழுதணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மேலே இருக்கணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் வந்து கீழே. ஸோ வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை ஈக்குவல் டு 1 வச்சுக்கோங்க. அப்போ Ka எதுக்கெல்லாம் டைரெக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது பாருங்கள், H+க்கும் CH3CO- டைரெக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குது. ஸோ அப்போ மெயினாக Ka இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு H+. இப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக அசிடிட்டி அதிகமாகும். அப்போது Ka இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு அசிடிட்டி. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் இதை வச்சு Ka வேல்யூவை வச்சு அழகாக நினைச்சிடலாம், எது ஸ்ட்ராங்கு எது வீக்கு அப்படின்னு அழகாக மெஷர் பண்ணிடலாம். இப்போ வாட்டரையும் எத்தனாலையும் கம்பேர் பண்ணுவாங்க, எது மோர் அசிடிக் அப்படிங்கிறத Ka வேல்யூ வச்சு சொல்லலாம். இப்போ Ka வேல்யூ ஃபார் வாட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.8 × 10⁻⁻16. பட் அதுவே ஆல்கஹாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா Ka ஃபார் ஆல்கஹால் CH3CH2OH 10⁻⁻18 ஸ்டார்ட் பண்ணி 10⁻⁻16 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் எதோட வேல்யூ ஹையஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், எது ஸ்ட்ராங்கு எது வீக் அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம கேஏவை பொறுத்த வரைக்கும் எதோட வேல்யூ அதிகமோ அதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது வாட்டருக்கு தான் மோர் அசிட்டாக இருக்கும் தென் எத்தனால். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆல்கஹாலில் ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரி இந்த மூணுலேயுமே அசிடிட்டி பார்க்க போகிறோம். இந்த அசிடிட்டி பார்க்குறதுக்கு நமக்கு மெயினாக பயன்படக்கூடிய எஃபெக்ட் என்ன அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னாலே எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு பண்பு. இழுக்கவும் செய்யும், கொடுக்கவும் செய்யும். எலக்ட்ரானை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ளஸ் போடுறதுனால ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னு படிப்போம். வாங்கும்போது மைனஸ் போடுறதுனால மைனஸ் ஐ எஃபெக்ட்னு போடுவோம். அப்போ ப்ளஸ் ஐ எஃபெக்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் வரும், மைனஸ் ஐ எஃபெக்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் வரும். இதில் 3 விதமான ஆல்கஹாலை நீங்கள் எடுக்கிறீங்க. CH3, CH2OH, அகெயின் CH3, CH, CH3OH, அகெயின் CH3, CH3, CH3OH. ஸோ இந்த 3 ஆல்கஹாலையுமே நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் படி இது மோர் ஆசிட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இது நமக்கு பிரைமரி ஆல்கஹால், இது செகண்டரி ஆல்கஹால், இது டெர்சரி ஆல்கஹால். ஸோ பிரைமரி ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் இருக்குது. அது எலக்ட்ரானை இந்த கார்பனுக்கு கொடுக்கும். ஸோ இந்த கார்பன் எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுக்கும், ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு கொடுக்கும். அப்போ இந்த பாண்டு ஸ்ட்ராங் ஆகிடும். எந்த பாண்டு ஓவுக்கும் கட்சுக்கும் நடுவுக்கு இந்த பாண்டு ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கட்சு ப்ளஸை டொனேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ கட்சு ப்ளஸை டொனேட் பண்ணலை அப்படின்னாலே அது வீக் ஆசிட். ஸோ அதே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்குது. இதில் 1 இருக்கும் போதே டொனேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், பட் இதில் 2 இருக்குது. அப்போ அதை விட அதிகமாக என்ன செய்யணும்னா இந்த ஓவைச்சோட பாண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிடும். நெக்ஸ்ட் இதில் 3 இருக்குது, அதை விட முடியும். அப்போ கட்சு ப்ளஸை கொடுக்க ரொம்ப 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 நேரம் எடுக்கக்கூடியது டெர்சரி. ஸோ அதனால் இருக்கிறதே வீக் ஆசிட் டெர்சரி. அதுக்கு அடுத்தது செகண்டரி, அடுத்தது ப்ரைமரி. இதை நீங்கள் கேஏ வேல்யூ வச்சு சொல்லலாம். ப்ரைமரியோட கேஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.3 × 10⁻16. பட் அதுவே செகண்டரிக்கு பார்த்தீங்கன்னா 3.2 × 10⁻17. ஸோ அதே ப்ரைமரிக்கு பார்த்தீங்க டெர்சரிக்கு பார்த்தீங்கன்னா 1 × 10⁻18. 10 பவர்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. 10 பவரில் மைனஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் ப்ரைமரி மோர் அசிடிக். ஏன்னா கேஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி அப்படின்னு போட்டிருக்கோம். ப்ரைமரி மோர் அசிடிக் தென் செகண்டரி, செகண்டரி இஸ் மோர் அசிடிக் தென் ப்ரைமரி, டெர்சரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரைமரி வந்து more acidic than secondary, secondary more acidic than tertiary. அவ்வளோதான். இதுதான் acidity order for alcohol. அப்போது ப்ளஸ் ஐ எஃபெக்டை விட மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்துச்சுன்னா அசிடிட்டி ரொம்ப அதிகமாகும். ஏன்னா மைனஸ் ஐங்கிறது எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப்ஸ். எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணக்கூடிய குரூப் இருக்கும்போது எலக்ட்ரானை வாங்கிட்டு OH பாண்டோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சி விட்டுரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எத்தனால்லையே நீங்கள் என்ன செய்யணும்னா CH2Clன்னு இருக்குது, அடுத்து CH2OH இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த Cl எலக்ட்ரானை கார்பன்லேருந்து வாங்கும், இந்த கார்பன் இங்கேருந்து வாங்கும், இந்த கார்பன் ஆக்சிஜன்லேருந்து வாங்கும். அப்போது ஆக்சிஜன் ஹைட்ரஜன்லேருந்து வாங்கிட்டு ஓவுக்கும் கட்சுக்கும் நடுவில் இருக்க பாண்டை வீக்காக மாற்றிடும். ஸோ அப்போ அது ஈஸியாக கட்சு ப்ளஸை கொடுத்துரும். அப்போ அந்த குளோரின் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், அதனால் இது மைனஸ் ஐ எஃபெக்ட். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீசஸ், ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி டிக்ரீசஸ். மறந்துடாதீங்க. இதே இதை கொண்டு போய் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், அதாவது ஆல்கஹாலுக்கு அடுத்து ஃபீனாலோட அசிடிட்டியும் இதே இதை வச்சே சொல்லலாம். ஃபீனாலுக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். கேஏ வேல்யூஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த அசிடிட்டி. அந்த கேஏவை பிகேஏவாக மாற்றினோம்னா தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. ஏன்னா பிகேஏக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும்னா மைனஸ் லாக் ஆஃப் கேஏ. ஸோ மைனஸ் வருதா. ஸோ அப்போ வேல்யூ குறைய 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 அசிடிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ பிகேஏவுக்கும் அசிடிட்டிக்கும் நமக்கு இங்கே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் பிகேஏ வேல்யூ எதுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் மோர் அசிடிக்.
ஸோ அப்போ பீனாலில் ஒரு 2-3 எக்ஸாம்பிளோட சேர்த்து பார்ப்போமே. இப்போ பீனால் எடுத்துக்கலாம். ஆரம்பம் பீனாலையும் எத்தனாலையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா, பீனால் எத்தனால் விச் இஸ் மோர் அசிடிக் ஒய் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் எது மோர் அசிடிக்காக இருக்குன்னா பீனால் தான். காரணம் என்ன அப்படின்னா ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான், பட் அது வந்து மோர் அசிடிக்காக இருக்கும். ஏன்னா அசிடிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஃபெக்ட் என்னென்ன அப்படின்னா இண்டக்டிவ் எஃபெக்ட்டு, அப்புறம் ரெசோனன்ஸு. ஸோ மேக்ஸிமம் இந்த 2 எஃபெக்ட். அப்போ ரெசோனன்ஸ் அதிகமாக இருக்கிறது மோர் அசிடிக் தான் எத்தனால். இதே பீனாலை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மேலே OH குரூப் இருக்கக்கூடியது 1, தட் இஸ் பீனால். அதுக்கு பேரா பொசிஷனில் NO2, அதே பேரா பொசிஷனில் மெத்தில் குரூப். இந்த 3ல் எது மோர் அசிடிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட், தட் இஸ் -I எஃபெக்ட். அதுதான் அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா +I எஃபெக்ட் அசிடிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுட்டீங்க பாருங்கள். இப்போது NO2ங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங், CHங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங். அப்போ இருக்கிறதுலையே மோர் அசிடிக் பேரா நைட்ரோஃபீனால், நெக்ஸ்ட்டு ஃபீனால், அதுக்கு அடுத்து தான் பேரா மெத்தில் ஃபீனால். ஸோ இதை நான் 1, இதை 2, இதை 3ன்னு வச்சுக்கிட்டேன்னா இருக்கிறதுலையே மோர் அசிடிக் 2, நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 3 இவ்வளோ. ஸோ இதுக்கும் சேம் இண்டக்டிவ் எஃபெக்ட் அண்ட் ரெசோனன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே பென்சீன் ரிங்கில் வர்றதுனால ரெசோனன்ஸ் மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது. இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான். அது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருந்தால் அசிடிட்டி கூடும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் அசிடிட்டி குறையும். அவ்வளோதான். இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நீங்களும் படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.